இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பர்வான இது சிக்கன் 65 இல்ல சிக்கனோட மசாலா இல்ல அப்போலோ ஃபிஷ் 65 தான் என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹைதராபாத் ஸ்பெஷல் அப்போலோ ஃபிஷ் 65. அப்போலோ ஃபிஷ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம மீன் வாங்கிட்டு நான் கட் பண்ணி வந்துடுறது மார்க்கெட்டில். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து எந்த முள்ளும் இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஃப்ரீசர் வச்சுருந்ததால எடுத்துட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ଏଠି ଚିକେନ୍ 65 ନାହିଁ, ଆମ ହାଇଦ୍ରାବାଦ ସ୍ପେଶାଲ ଆପୋଲୋ ଫିଶ୍ 65 କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ। ମାଛ ମାର୍କେଟରେ ଯାଇକି ଆମେ କଟ୍ କରିକି କଣ୍ଟା ସବୁ ରହିବ ନାହିଁ, କେମିତି ତାଙ୍କ ବଢ଼ିଆ କଟ୍ କରିକି ସ୍କିନ୍ ସବୁ କାଢ଼ିକି କଟ୍ କରିକି ଦେବ। ମୁଁ ଫୁଲ୍ ଫ୍ରିଜରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଫୁଲ୍ ମାଛ ସେମିତି ଲୁଣ ପକେଇକି ୱାଶ୍ କରିକି ରଖିଦେବ। କେବେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମକୁ କେମିତି ସେପ୍ ଦରକାର ସେମିତି କଟ୍ କରିବେ। କଟ୍ କରିକି ବଢ଼ିଆ ଛୋଟ ଛୋଟ ଲମ୍ବା ଲମ୍ବା ପିସ୍ ନା चिप्स टाइप कट करके मसाला मिक्स करबा ପାଇଁ ଯାଉଛି ମୋର ଷ୍ଟାଇଲରେ। ଏ ମାଛ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଆମ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ। ଏ ମାଛ ନା ଟିକେ ବି କଣ୍ଟା ରହିବ ନାହିଁ, ଛୋଟ ପିଲା ବି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ହାଇଦ୍ରାବାଦର ଆପୋଲୋ ଫିsh ନା ସବୁ ହୋଟେଲର ରେଷ୍ଟୁରାଣ୍ଟର ବଢିଆ ଭେରାଇଟିରେ ମିଳିବ। ଆଜି ଆମେ ବଢିଆ ଗୋଟେ ଆପୋଲୋ ଫିsh 65 କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆମ ଷ୍ଟାଇଲରେ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ। ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ कट करना एमती लंबा लंबा कट कर सब मच कट करके ऑलरेडी फ्रीजर रखीदेला ना आसे पानी पकी रूम टेम्परेचर काढ़ी देचे मच कट करके बोल वाश कर दीटा अंडा ना से मच्छर मिक्स करने दरकार मसाला पाई மீன் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிடலாம், முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது। 2 முட்டை மட்டும் மசாலா மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம 65 பண்றதுக்கு போறோம் மீனை। என்னென்ன மசாலா யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கோட்டிங் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்। 2 முட்டை போட்டுட்டு கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்க்கணும்। ஆனா நான் மிளகுத்தூளுக்கு பதிலாக லெமன் மற்ற மசாலா எல்லாம் சேர்க்கிறேன்। மிளகுத்தூள் சேர்த்தீங்கன்னாலும் இன்னும் நல்லா இருக்கும்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பூண்டு ஜாஸ்தியா இருக்கும், இஞ்சி கம்மியா இருக்கும்। அது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரு, 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், கொஞ்சம் ஜீரகம், சிக்கன் 65 மசாலா தான் போட்டுங்க, கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன் நான்। 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் ரைஸ் பவுடர் போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। अंडा टिके लूण टिके जिंजर गार्लिक पेस्ट लेमन टिके टिके काश्मीरी चिल्ली पाउडर और धनिया जीरा पाउडर टिके अपना पाखे चिकन 65 मसाला रही से भी मिक्स करबा बोलो रहिबो और गरम मसाला टिके मिक्स करबा पे दरकार। कॉर्नफ्लोर ना से कोटिंग थिक रहिबा पे 4 स्पून ना बड़ स्पून कॉर्नफ्लोर मो मिक्स करची, 2 स्पून राइस पाउडर क्रिस्पी पे सब टिके गोलमरीच सब मिक्स करके लूण सब मिक्स करके टिके टाइम रखिबा पे दरकार। आम तेल फ्राई करके तापर मसाला रेडी करबा पे माछर ना राग टिके भल रहिबा टाइम रे बढ़िया रहिबा। सब पानी किछि मिक्स करबा ने अंडार ना फुल माछ फुल मिक्स करके तापर कॉर्नफ्लोर राइस फ्लोर मिक्स करबा पे दरकार। அந்த முட்டை ஃபுல்லா அதுல நல்லா மிக்ஸ் ஆயிட்டாவே அந்த மசாலா கோட்டிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பண்ணவே நல்லா இருக்கும்। எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லெமனும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான்। எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம்। எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட் மட்டும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்களேன்னா ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிடணுமோ அப்போ சூடாக எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஃப்ரை ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாக। ரொம்ப ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அது ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேணாம், டீப் ஃப்ரை நான்ஸ்டிக்கில் போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும்। ଟିକେ ଲେମନ ଜୁସ୍ ପକେଇକି କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ସବୁ ପକେଇକି ଆମେ କେବେ ଫ୍ରାଏ କରିବା ଦରକାର ସେ ଟାଇମ ତକ ଫ୍ରିଜରେ ରଖିବ, ଫ୍ରିଜରେ ନାହିଁ ନର୍ମାଲ ଫ୍ରିଜରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ଖାଇବା ଟାଇମରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବେଶୀ ତେଲ ପକେଇକି ଫୁଲ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ବି ଦରକାର ନାହିଁ। ଆପଣ ମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ସେଇଟା ବି କରିପାରିବ। ମୁଁ ମାଛ ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବନି, ଶାଲୋ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇପର କରିବ। ନନ୍ ଷ୍ଟିକର ବୋଲ तेल सोरष तेल पकईकी 2टा साइड क्रिस्पी बाहर आम कॉर्नफ्लोर राइस पाउडर मिक्स करना से क्रिस्पीनेस करेक्ट रहा। गोटे मसाला पकईकी आम टिके पखाल भात सांगे खाइबा बेसी ड्राई रही टिके जिंजर गार्लिक सब प्याज सब मिक्स करने
क्रिस्पी फ्राई କରିବା ପାଇଁ ରଖୁଛୁ ମୁଁ ମସଲା ଭଲ କୋଟିଂ ମିକ୍ସ ହୋଇଗଲା ଆଉ ମଷ୍ଟର୍ଡ ଅଏଲ ଦିଟା ସାଇଡ ରେ ಫ್ರೈ କରିକି ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன் கடுகு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் கடுகு எண்ணெய் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா பண்ணோம்னா அதோட அந்த கசப்பு தன்மை ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல அது இல்லாம இருக்கும் ஆனா நீங்க நான்வெஜ் எப்பவுமே சிக்கன் இல்லைன்னா மீன் வந்து கடுகு எண்ணெயில செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது அது கடுகெண்ணோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறமா அது சாப்பிட்ட உடனே பழக்கமாயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ்னாவே கடுகெண்ணெயில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஃபார்ச்சூன் கடுகெண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் நல்லா அது போடும்போது கொஞ்சம் அந்த கடுகோட ஸ்மெல் வரும் இது எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணோம்னா போயிடும் மீன் வந்து ரெண்டு சைட்ல ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி மீடியம் ஹை ஹீட்ல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியான மீன் ரெடி ஆயிடும் இப்படியே சாப்பிடலாம் ஆல்ரெடி இந்த மாதிரியும் நான் சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயத்தாள் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் 65 மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க மீன் வந்து பசங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து நம்பி சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு முள்ளு கூட இருக்காது அந்த அளவுக்கு அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க மார்க்கெட்ல ఏ మచ్చోనా ఆమె ଛୋଟ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଦେଇପାରିବ କଣ ପାଇଁ ନା ସେ ଟିକେ ବି କଣ୍ଟା ରହିବନି ବଢିଆ କଟ୍ କରିକି ଦେବ ତାଙ୍କ ଦିଟା ସାଇଡରେ କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଇ ହୋଇଥିଲା ଟାଇମରେ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିକି ଆମ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର ଛୋଟ ପିଆଜ ନାଇଁ ତ ବଡ ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ରସୁଣ ଟିକେ ବେଶୀ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ସାଙ୍ଗରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିୟନ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ ମାଛ ଫ୍ରାଇ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ मसाला सागर आज आम पखाल भात सागर खाइबा टिके मसाला टाइप रेडी कर नॉर्मल एमती भी क्रिस्पी खाई पार இங்க வந்துட்டு ஒரிசால வந்துட்டு வெயில் இல்ல ஹைதராபாத்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு நீங்க இந்த டைம்ல வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு அது கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் எந்த குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிட்றத விட பசங்களுக்கும் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அந்த வெயில் வந்து கரெக்டா அவங்களுக்கு இந்த தயிர் சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ் வந்து தயிர் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க கொஞ்சமா தயிர் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுட்டு அது வந்து ஒரிசால வந்து பொக்கால பத்தன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக தான் இந்த மீனை ரெடி பண்றோம் சூப்பரா கோல்டன் கலரா கிறிஸ்பியா வந்துச்சு பாருங்க அது அவ்வளோ ஒரு முள்ளு இல்லாம அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் நம்ம ஊர்ல வந்து இது ஜிலேபி கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் நாங்க வாங்கி இந்த தோல் எடுத்துட்டு செம்ம சூப்பரா கட் பண்ணின்னு வந்திருக்கோம் இந்த ஃப்ரை பண்ண மசாலா கூடவே ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் நம்ம அதுக்காக தான் அந்த சேம் ஃப்ரைங் பேன்லயே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் பூண்டு கொஞ்சம் நிறைய கட் பண்ணிடலாம் கடுகெல்லாம் எதுவும் போடவே வேணாம் பூண்டு நிறைய போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் सेम फ्राइंग पैन रे टिके तेल पकईकी रसुण ना टिके बेसी कट करके छोटे छोटे पकईबा ପାଇଁ ଦରକାର ଆଉ छोट प्याज कड़ी पत्ता सब तेल रे कंचा लंका टिके सब तेल रे फ्राई करबा ପାଇଁ दरकार आम 65 टाइप रे करबा ପାଇଁ जाउची माछ आम फ्राई करके रखुछ ना सेमिति भी खाइ परबो टिके मसाला पकईकी पकाल भात संग रे खाइबा ପାଇଁ बढ़िया रहबो प्याज बोलो फ्राई करबा ପାଇଁ दरकार बोलो मींस बेसी पानी गोल्डन कलर नहीं नॉर्मल से टिके कंचा टाइप रे भी रहबो 65 करबा ପାଇଁ हमको बढ़िया रहबो कड़ी पत्ता टिके बोलो पकईकी बोलो मिक्स करबो ए मसाला के केते लूण दरकार एति की लूण मिक्स करबा ପାଇଁ दरकार பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் கலர்ல வேக வேணாம் கொஞ்சமா வெந்தாவே போதும் सास रोइबो रेड चिली सास सेटे टिके पक्की बता आउ टेस्ट बढ़िया रोइबो राग भी रोइबो टिके चिल्ली सास पक्कीबा ପାଇଁ दरकार அந்த வெங்காயம் ஃபுல்லா கொஞ்சமா வெந்த உடனே நம்ம வந்து சேஷ்வான் டொமேட்டோ சாஸ் போட்டிங்களா கூட நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும் அது கூட வந்து கொஞ்சமா வந்து சில்லி சாஸ் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கொஞ்சம் ஜூஸ் போட்டோம்னா போதும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு லெமன் ஜூஸ் போட்டோம்னா நல்லா இருக்கும் காரத்துக்கு வந்து நாங்க சேஷ்வான் சட்னி இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா சாப்பிடுறதுக்கு ଆଉ ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଲେମନ ଟିକେ ପକେଇକି ରାଗ ବି ବୋଲ ରହିବ ସେଜୱାନ
ଗ୍ରୀନ୍ ଚିଲି ଚଟନି ନା ରେଡ୍ ଚିଲି ଚଟନି ସେଇଟା ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମସଲା ସହ ବଢ଼ିଆ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା। ବେଶୀ டைம் கவர் କରିକି மசாலா பாயில் କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। கொஞ்சமா மசாலா வந்துட்டு எண்ணெயிலேயே அது ஃப்ரை பண்ணோம்னாவே போதும். அது கூட வந்துட்டு கொஞ்சமா ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர். இது ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. நார்மலா தான் இருக்கும். கலர் மட்டும் சூப்பரா வரும். அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம்। ଆଉ ରେଡ୍ ଚିଲି କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ନା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ବେଶୀ ରାଗ ରହିବନି। ସେ ସାଙ୍ଗରେ ଧନିଆ ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சமா தனியா பவுடர் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி। எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। இன்கேஸ் நீங்க வந்து இந்த ஜீரக பவுடர் எதுவும் போடாம வெறுமனே வெங்காயம், பூண்டு போட்டுட்டு கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு அப்படியே பண்ணிட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணதை போடலாம்। நாங்க சாப்பிட போறது வந்து தயிர் சாப்பாடு கூட, அதனால கொஞ்சம் மசாலா நிறைய இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்। ଆମ ଖାଲି ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ମସଲା ଭଲ ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ କହିକି ଆମେ ଏସବୁ ମିକ୍ସ କରୁଛି। ଖାଲି ଆପଣ ପିଆଜ, ଗାର୍ଲିକ, ରେଡ୍ ଚିଲି ପାଉଡର ପକେଇକି ବଢ଼ିଆ ଆମ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ନା, ଟମାଟୋ ସସ୍, ଚିଲି ସସ୍, ସୋୟା ସସ୍ ପକେଇବି ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରି ଖାଇପାରିବ। ଆମ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ଖାଉଛି ନା, ସେଇଥିପାଇଁ ଏତେ ମସଲା। ଟିକେ ପାଣି, ଉଷୁମ ପାଣି ପକେଇକି ମସଲା ସହ ଫୁଲ୍ ମାଛର କୋଟିଂରେ କଭର କରିବା ଟାଇମ୍ ତକ୍ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ ଆଉ ଟିକେ ପାଣି, ଉଷୁମ ପାଣି ପକେଇକି மசாலா சப் ଟିକେ ஃப்ரை କରିଦଉଛୁ ଆମେ। கொஞ்சமா சுடு தண்ணி ஊற்றிட்டு எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி। ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து கொஞ்சம் ட்ரை இருக்கக்கூடாது, செமி ட்ரை இருக்கிற மாதிரி இருக்கணும்। கொஞ்சம் மீனில் வந்து இந்த மசாலா ஃபுல்லாக கோட்டிங் வந்து கவர் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்। மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பாருங்கள்। நீங்கள் ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதால ஆர்டிஃபிஷியல் எந்த கலரும் போட வேணாம்। நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் போது எந்த கலர் இருக்கோ அதே மாதிரி கலர் இருக்கும் குழம்பு। கொஞ்சமா தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। தயிர் போட்டிங்களன்னா சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணோம்। ଟିକେ ଦହି ନାଇଁ ତ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ବି ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିପାରିବ। ଟିକେ ବି ପାଣି ପକେଇକି ସେ ଗ୍ୟାସ୍ ନା ବେଶୀ ସିମ୍ରେ ରଖିକି ମସଲା ସହ ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଆମେ ଦହି ପକେଇ ଦେଇଛି, ସେଇଠି ବି டேஸ்ட் சேஞ்ச் பண்ணி बढ़िया டேஸ்ட் ରହିବ। தயிர் மீனில் போட்டதால டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க। பெங்காலியில் ஃபுல்லெல்லாம் வந்து மீன் வந்து தயிர் போட்டு தான் செம்மையாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்। ஒரிசாலையும் அப்படி பண்ணுவாங்க। நான் கொஞ்சமாக தயிர் போட்டிங்களேனாவே எப்போவுமே கேஸ் வந்து உடனே ஹையில் வச்சிங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும்। தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்। அந்த கிரேவி நல்லா திக்கானோடனே நம்ம மீன் எடுத்துன்னு போயிட்டு அந்த மசாலாவில் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ரை பண்ண கிறிஸ்பினஸ் இருக்கும், அந்த மசாலா இருக்கும், மேலே ஒரு கோட்டிங் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்। நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்। ମସଲା ଟିକେ thick ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମ ମାଛ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଠି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଗ୍ରେଭି ଟାଇପ୍ର ଉପରେ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଗ୍ରେଭି ଟାଇପ୍ର ରହିବ। ଖାଇବା ଟାଇମ୍ର ମାଛର କ୍ରିସ୍ପିନେସ୍, ଭିତରେ ସଫ୍ଟନେସ୍ ସବୁ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ କେତେ କଟ୍ କରିକି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସବୁ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆପୋଲୋ ଫିଶ୍ରେ ଆପଣମାନେ ବି ଆପୋଲୋ ଫିଶ୍ର 65 ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி அந்த மீன் கூட போட்டுடலாம்। நிறைய கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுட்டு மூடி வச்சு எல்லாம் வேக வைக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போனாவே போதும்। சூப்பரான அப்போலோ ஃபிஷ் 65 ரெடி। உங்களுக்கும் இந்த மீன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க। தயிர் சாப்பாடு கூட இல்லைன்னா பிளைன் ரைஸ் கூட சாப்பிடுவோம், செம்ம டேஸ்டியாக இருக்கும்। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। தேங்க்யூ ஸோ மச்।